விட்டது அப்படிங்கிற நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் இருக்கிறது. அதே போல இந்த ஹைபர் யுத்தத்தின் போது சொல்றாங்க, நாளை தினம் ஒருவருடைய கையிலே நான் கொடியை கொடுப்பேன், அவர் மூலம் வெற்றி கிடைக்கும்ங்கிறாங்க. அடுத்த நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில் கொடியை கொடுத்தாங்க, வெற்றியும் கிடைத்தது. அது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய ஞானம் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரு எங்க இருக்குது அப்படிங்கிறது கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு காட்டுவோங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயா மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க, ஆனாலும் அந்த கபர் எங்க இருக்கிறது என்பதை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம இதுக்காக காட்டல, இல்முல் கைபுக்காக வரல. நம்ம என்ன சொன்னோம், ஒரு எல்லை நீங்களே நம்ம எல்லையும் தாண்டி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறாங்களே, அதனால் அல்லாஹ்வுடைய சிவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல எவ்வளவுதான் பெற்றாலும் கூட நம்மால் பார்க்க முடியாது. ஹவுதுல் கௌசர் வானத்தில் இருக்கு, இந்த இடத்துல இல்ல, பூமியை விட்டும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய பண்பை பெற்று விட்டார்கள் என்று அர்த்தமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்கிறாங்க அர்த்தமா? கிடையாதுல. ஏன் எவ்வளவுதான் அந்த ஞானத்தை பெற்றாலும் அது ஒரு எல்லைக்குள் இருக்கிறது அப்படிங்கிறதான காரணம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் கடைசியில் ஒவ்வொன்றா பார்த்து முஸ்லீம்களையெல்லாம் காஃபிருங்கிற அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டா கூட அவனு காஃபிரா பெறுவான். உதாரணத்துக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ணால் அவங்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, அவன் நிரந்தர நரகங்கிறீங்க, ஒரு முஸ்லீமை காஃபிராக்குறீங்க, இது தப்பல்லவா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் பார்த்து யா காஃபிர் என்று சொன்னால் அதுக்கு அவன் தகுதியிலும் பொழுது உனக்கு திரும்பி வந்து விடுமுட்டாங்களே. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வேலும் நீங்கள் நினைவு வைக்கிறீர்கள். ஏன் தற்கொலை செய்து கொண்டவனை இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறீங்க, ஒரு முஸ்லிமை காபிராக்குறீங்க, இது ஷிர்க் அல்லவா? அது மட்டுமா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இளைஞர்களை எங்க அழைச்சிட்டு போறீங்க, காபிர்களுக்கு சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறீங்க. இதுவெல்லாம் எந்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறது என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் வேறு சொல்லல. ஆரம்பத்திலேயே பிதஅத் என்பதற்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லி தந்தோம். ஆனா அவங்களுக்கு இதுவரைக்கும் பதில் தரல. இந்த பிதஅத் நீங்க என்ன பிதஅத் செய்றீங்க என்று ஆரம்பத்தில் வச்சோம், இதுவரைக்கும் பதில் தரல. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அல் ஜன்னத் பத்திரிகையிலையும் உணர்வுள்ள விளம்பரத்திலையும் போடப்பட்டது ஷிர்க் என்று காட்டுவதற்காகத்தான் நாங்கள் சொன்னோம். எங்க